ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையல் ப்ரோக்ராமில் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்ற பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரம் காஞ்சிடுச்சு, ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் காஞ்சிடுச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன். 2 வரமிளகாய், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிட்டாங்க. 3 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காயை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பீன்ஸ் இருந்தால் பீன்ஸை ஆட் பண்ணிக்கலாம் 2. இப்போ காயை நம்ம தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி காயை ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். காரம் முடிச்சு வீட்டில் இருந்து கொடுப்போம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுட்ரு, சாம்பார் பொடி அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க. 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அந்த 1/2 டம்ளர் பருப்பில் சிறு பருப்பு பாதி, துவரம் பருப்பு பாதி, 2 கலந்து எடுத்திருக்கேன். அரிசி 2 ஒன்றா ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த அரிசி அதில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம். இப்போ இது கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் சாம்பார் சாதம்ன்றதால. நான் 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. மொத்தம் 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க. இதில் நம்ம கொஞ்சம் லைட்டாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு கரெக்டாக இருக்கா எல்லாம் பார்த்துட்டு, காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், காரமும் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நான் அளவாக வச்சுருக்கேன். எங்களுக்கு ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ரொம்ப தளன்னு தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி வச்சிடலாம். லைட்டாக ஆவி வரும்போது விசில் போட்டால் போதும்.
லைட்டாக ஆவி வருதுங்க. நம்ம விசில் போட்டுடலாம். 5 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போன பிறகு திறந்தோம்னா விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இதில் நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த நெய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக போட்டால் திகட்டும். 3 டீஸ்பூன் அளவு போட்டால் போதும். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொல கொலன்னு நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது சாம்பார் சாதம். ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான சாதம் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.